ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 371வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. நாங்கள் முதலிலே குரலை காண்போமாக இருந்தால், ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அடி. ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அடி என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழால் சேர்வில்லாத முயற்சி உண்டாகும். கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊழால் சோம்பல் ஏற்படும். அதாவது எங்களுக்கு பொருட்கள் வந்து சேர வேண்டுமாக இருந்தால் அது எங்களுடைய முயற்சியினால், எங்களுடைய உடலின் முயற்சியினால் அது சேருமா? அது எங்களை விட்டு, எங்கள் இருக்கின்ற பொருட்கள் எங்களை விட்டு போக வேண்டுமாக இருந்தால் ஊழால் எங்களுடைய உடம்பால் அல்லது நாங்கள் முயற்சி செய்யாமல் இருப்பதனால் அது எங்களுக்கு சோம்பலை ஏற்படுத்தி எங்களிடமிருந்து அனைத்தும் போய்விடும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழார் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும். கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊழால் சோம்பல் ஏற்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றுமடி என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வுதலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும். ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும். நாங்கள் சோம்பல் இல்லாமல் உழைப்போமாக இருந்தால், ஒரு உற்சாகத்தோடு உழைப்போமாக இருந்தால் இயற்கையினால் எங்களுக்கு அனைத்தும் வந்து சேரும். ஆனால் இருக்கின்ற அனைத்தும் நாங்கள் எங்களிடமிருந்து போக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சோம்பல், அதாவது சோம்பல், நாங்கள் வேலை இல்லாமல் எங்களுடைய உடல் உழைப்பு இல்லாமல் இருப்போமாக இருந்தால் எங்களிடமிருந்து அனைத்தும் போய்விடும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வுதலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும். அதாவது ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சோர்வு இல்லாமல் உழைப்போமாக இருந்தால் அது எங்களை வந்து சேரும். கொடுக்கும், அதாவது ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும். அதாவது எங்களிடம் இருக்கின்ற அனைத்தையும் நாங்கள் இழக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஊக்கம் இல்லாததால் சோர்வாக இருப்போமா, சோம்பறியாக இருப்போமாக இருந்தால் அனைத்தும் எங்களை விட்டு போய்விடும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றுமடி என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்வதற்கான முயற்சி உண்டாகும். இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் என்பதாக அவர் விதியை வைத்து அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். எங்களிடம் பணம் பொருள் சேர வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய வழி உண்டாகும், அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். அதனால் எங்களிடம் எல்லாம் வந்து சேரும். எங்களிடம் இருக்கின்ற அனைத்தும் எங்களை விட்டு போக வேண்டும் என்று விதி இருந்தால் அது எங்களை சோம்பறியாக்கி, சோம்பலாக்கி, நாங்கள் முயற்சி இல்லாதவர்களாக்கி அனைத்தும் எங்களை விட்டு போய்விடும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்று 3 உரைகளை பார்த்த மட்டிலே நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் நல்லொரு நிலையை அடைய முடியும், எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களிடம் இருந்து அனைத்தும் போகின்றது என்று சொன்னால் நாங்கள் முயற்சியற்றவர்களாக சோம்பறிகளாக மாறிவிட்டோம் என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும், அனைத்தையும் நாங்கள் அடைய முடியும். நாங்கள் எங்களிடமிருந்து எல்லாம் இழந்து கொண்டு போகுது என்பதை நாங்கள் அறிவோமாக இருந்தால் எங்களுடைய முயற்சி சற்று சறுக்கிவிட்டது என்று கொள்ளலாம், அல்லது நாங்கள் முயற்சியை கைவிட்டோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முயற்சியுடையவராக இருப்போம். ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றுமடி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.